கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை பேர் இந்த பயம் இருக்கு? கை பட புஸ்கும் தூக்கிட்டீங்க. அடுத்த கேள்வி கேட்பேன், பதில் இருக்கான்னு தெரியல. நீங்க எல்லாத்துலயும் தேவ பயத்தோடு தான் இருக்கீங்களா? ஹலோ, தேவ பயம் ஒன்று இருந்தால் நிச்சயமாகவே பொய் சொல்ல மாட்டோம். தேவ பயம் இருந்தால் ஆலயத்தை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். தேவ பயம் இருந்தால் ஜெபத்தை விட மாட்டோம். தேவ பயம் இருந்தால் நம்முடைய கண்களை பாவத்துக்கு நேராய் திருப்ப மாட்டோம். தேவ பயம் இருந்தால் நாம் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டோம். தேவ பயம் இருந்தால் மற்றவர்களை கெட்ட வார்த்தையில திட்ட மாட்டோம். தேவ பயம் இருந்தால் துணிகரமாய் திருவிருந்து எடுக்க மாட்டோம். நீ திருவிருந்து எடுக்கலினாலும் பரவாயில்ல, ஆனா துணிகரம் எடுக்கிற பத்தியா, பயம் இல்லைன்னு அர்த்தம். பிளீஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு. நான் போன வாரம் நான் பேசல, அதுக்கு முந்தின வாரம் தேவ பக்தியும் தேவ பயமும் தலைப்பு கொடுத்தேன். தேவ பக்தியை பத்தி பேசிட்டேன், அது யூடியூப்ல போய் பாத்துங்க. தேவ பயத்தை பத்தி, காட்ஸ் ஃபியர். இன்னைக்கு அதிகமா மனுஷ பயம் தான் அதிகமா இருக்குமே இல்லாம தேவ பயம் இன்னைக்கு இல்ல. வியாதியை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பணத்தை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயம், எதிர்காலத்தில் எப்படி இருப்போங்கிற பயம், கடனை கண்டு பயம். இந்த பயம் எல்லாம் மனுஷனை அழுத்தும். ஒருத்தர் கேட்டாங்க, அம்மாவுக்கு டெங்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாங்க. அட வாயா, பிஞ்சு குழந்தைகளே வச்சுட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆகலையா, உனக்கு என்ன ஆக போகுது, வரலையே சொல்லுங்களேன். ஏன்னா பயம், அம்மாவை பார்க்கணும், ஆனா வியாதி வந்துருமோ. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த எந்த அளவுக்கு இந்த பயங்கள் எல்லாம் வருதோ, நான் சொல்றேன், பாவம் செய்வதற்கு முன்பாக வருகிற பயம் தான் உண்மையான பயங்க. செஞ்சதுக்கு அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் குத்துது பாத்தீங்களா, அது பயம் இல்ல, அது உங்களை தண்டிக்கிற உங்க மனசாட்சிக்கு நீங்களே தண்டனை கொடுக்குறீங்க. தம் அடிச்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டேன், சினிமா பார்த்துட்டேன், இச்சிட்டேன். இந்த பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் வருகிற பயம் உன் மனசாட்சி நியாயம் தீர்த்துட்டே இருக்கும். உன்னுடைய மனசாட்சி உன்னை பார்த்து திட்டிட்டே இருக்கும். நீ போய் பேசிட்ட, திட்டிட்ட, நீ இப்படி பார்த்த, இப்படி நடந்த. ஹலோ, இது பயம் இல்லைங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வருகிற பயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பயம். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் தேவனை பார்த்து ஒளிந்த நேரம் எப்ப தெரியுங்களா? பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒளிஞ்சிட்டான். எப்ப நம்ம மறைப்போம் தெரியுமா? ஒரு தப்ப செஞ்சதுக்கு அப்புறம் தான் மறைப்போம். தப்பா பேசலைன்னா நேருக்கு நேர், கண்ணுக்கு கண்ணு பார்ப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ டு ஐ, என்ன நேருக்கு நீ பாரு, நீ ஃபேஸ் டு ஃபேஸ். எதமே நீ ஃபேஸ் டு ஃபேஸ். நீ குனியறியா, உங்ககிட்ட குறுகுறுன்னு இருக்குன்னு அர்த்தம். என்னை நீ பார்த்து நீ பேசுறதுக்கு வெக்கப்படுறியா, பயப்படுறியா, உள்ளுக்குள்ள ஏதோ உனக்கு குத்துதுன்னு அர்த்தம். ஃபேஸ் டு ஃபேஸ். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோட பேசுவாராக. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வசனம் நிறைய இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து எப்படி வாழ முடியும், மேலும் அவர்கள் எப்படி எவ்வாறு ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை குறித்து நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். தேவ பயம் என்பது தேவனை பற்றிய பயம், அவரை மதிக்கவும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் வழிவகுக்கும் ஒரு பயம். கவனிக்கிறீங்களா? மீண்டும் நான் சொல்றேன், தேவ பயம் என்பது தேவனை பற்றிய பயம், அவரை மதிக்கவும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் வழிவகுக்கும் ஒரு பயம். आपको कुछ नहीं समझ में आ रहा है? कोई बात नहीं, आपको मैं बाद में बात करूंगा, ठीक है? நல்லா கவனிங்க. தேவன் மேல் இருக்கிற பயம், सुन रहे जी? परमेश्वर के ऊपर का जो भय है ना, क्यों आदमी भक्ति के लिए जाता है, क्यों आदमी पूजा पाठ करता है, क्यों आदमी जाकर के कुछ न कुछ अपना रीति रिवाज करता है, कोई मुसलमान भाई हो, हिंदू भाई हो, सिख हो, ईसाई हो, कोई भी हो, वो क्यों मस्जिद जाते, क्यों मंदिर जाता है, क्यों वो चर्च में जाता है? क्योंकि मालूम है उनको डर है, अंदर ऊपर वाला देख रहा है, बस वही तो. எதுக்கு அவன் ஆலயத்தை தேடி போறான், எதுக்கு அவன் மசூதியை தேடி போறான், எதுக்கு அவன் கோயிலை தேடி போறான், எதுக்கு அவன் குருநானக்கனுடைய கோயிலை தேடி போறானா? அவன் போவதனுடைய மனுஷன் தேடி போவ காரணம் அவனுக்கு ஒரு பயம். கடவுளனை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான்.
உலக மனிதனுக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இதுதாங்க. உலக மனிதன் அதை பார்க்கும்போது தான் பயம் வரும், அந்த சொரூபங்களை பார்க்கும்போது தான் பயம் வரும், அந்த இடங்களுக்கு போனா தான் பயம் வரும், அந்த நாளை கண்டா தான் பயம் வரும். ஆனா தேவ பயம் என்பது, கவனிங்க ப்ளீஸ், நீங்க அந்த இடத்தை பார்க்கும் போதோ சிலுவையை பார்க்கிறதுனால வர்ற பயம் அல்ல, சொரூபங்கள் இயேசுனுடைய சொரூபத்தை பார்ப்பதனால் வருகிற பயம் அல்ல, ஏதோ ஜெபமாலையை உருட்டுவதனால் வருகிற பயம் அல்ல. பயம் இருந்தால் நாம் வாயை திறக்கும் பொழுது தேவனே நீர் என்னை காண்கிறீர் என்கிற பயம் உள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ பயம் என்பது தேவனை பயம் என்பது அவரை மதிக்கவும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளவும் கடைபிடிக்கவும் வழிவகுக்கும் ஒரு பயம். தேவ பயம் என்பது அவருடைய கட்டளைகளை நாம் என்ன செய்யறோம்? ஃபாலோ பண்றோம், அவரை மதிக்கிறோம், அவரை ரெஸ்பெக்ட் பண்றோம். நம்பர் 2, இது தேவன் ஒரு வல்லமையுள்ள தேவன். இது தேவன் ஒரு பயம். தேவ பயம் என்பது இது தேவன் ஒரு வல்லமையுள்ளவர், நியாயமானவர், அவர் பரிசுத்தர் என்பதை பற்றிய உணர்வு நமக்குள் வருகிறது. தேவ பயம் என்பது என்ன செய்கிறதாம்? அவர் வல்லமையுள்ளவர், அடுத்தது அவர் நியாயமானவர், அடுத்தது அவர் பரிசுத்தர் என்கிற அந்த உணர்வு நமக்குள் இருந்துட்டே இருக்கும். நம்பர் 3, கர்த்தர் பரிசுத்தர். இருக்கீங்களா? அவர் வல்லமை மிக்கவர். நம்பர் 3, அவர் நியாயமானவர், நியாயத்தை செய்கிறவர். அருமையான தெய்வ பிள்ளை, இந்த கால வேளையில் ஆவியான உங்களோடு பேசுவாராக. இன்னைக்கு இந்த தெய்வ பயம் நமக்குள் காணப்படுகிறதா மட்டும் பாருங்களேன். அவர் பரிசுத்தர் என்கிற தெய்வ பயம் உங்களுக்குள் காணப்படுகிறதா? ஓ परमेश्वर पवित्र है, वो परमेश्वर सर्वशक्तिमान है, वो सर्वव्यापी है, सब कुछ कर सकता है. वो भय आपका अंदर आना चाहिए. गॉड्स फियर आपका अंदर, प्रभु देख रहा है, हमारे साथ चल रहा है. அந்த தேவன் என்னோடு பார்க்கிறார், என்னை பார்க்கிறார், என்னை நடந்து கொண்டு இருக்கிறதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயம் உள்ள இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பயம் நம்மை பாவத்திலிருந்து தடுத்து நல்லொழுக்கத்துடன், மூன்றாவது தேவ பயம் நம்மை பாவத்திலிருந்து தடுத்து நல்லொழுக்கத்துடன் வாழவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் உதவுகிறது. தேவ பயம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை நல் ஒழுக்கம், டிசிப்ளின். தேவ பயம் இல்லாதவர்கள் ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்வார்கள். தன் மனைவி அல்லாமல் பிறருடைய மனைவியை பார்க்கிறவன் தேவ பயம் இல்லாதவன். இச்சிக்கிறவன் தேவ பயம் இல்லாதவன். தேவ பயம் உள்ளவன் நல் ஒழுக்கம், obedient student, obedient man. அவனுக்குள் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம் அவனுக்குள் காணப்படும். தேவனை பார்க்கிறான். தேவ பயம் இருந்தால் அவன் நல் ஒழுக்கத்துடன் அவன் காணப்படுவான். அவனுக்கு நல்ல ஒழுக்கம் அவனுக்குள் காணப்படும். நான் ஒன்று சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு டிசிப்ளின் வேணும்னா, நல்ல ஒபீடியன்ட், உங்க வார்த்தை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையா இருக்குன்னா உங்க பிள்ளைக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்காதீங்க, தேவ பயத்தை கற்றுக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள டிசிப்ளின் வந்துடும். யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க நடக்கணும், யார்கிட்ட போகணும், அந்த டிசிப்लिन ऑटोमेटिक हो. परमेश्वर को भय रहेगा तो ऑटोमेटिक वो क्या हो जाएगा जी, डिसिप्लिन आ जाएगा. वो एकदम कार्य करने में पर वो डर हो जाएगा. वो तो किसी भी बातों में गलती काम को करने में डरेगा. वो அது நல் ஒழுக்கத்தை கொடுப்பது மட்டுமல்ல, பாவம் செய்யாமல் அது தடுக்குமா? ஹலோ, நீ மீண்டும் மீண்டும் உனக்குள் அந்த சின், 3 எழுத்து, அந்த சின் பாவம், 3 எழுத்து பாவம் உன்னை மீண்டும் மீண்டும் உன்னை தள்ளுகிறது என்றால் தேவ பயம் இல்லாததினாலே நல் ஒழுக்கம் உன்னை விட்டு போய்விடுகிறது. நல் ஒழுக்கம் இல்லாததினாலே பாவம் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை. பாவத்தை துணிகரமாய் நான் செய்து விடுகிறேன். ஆமென். 4வது, தேவ பயம் பாவத்தை வெறுக்கவும் தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்யவும் வழிவகுக்கிறது.
தேவ பயம் பாவத்தை வெறுக்க வைக்குமா? ஹலோ, குடிக்கிறவனை பார்த்து குடிக்காதேன்னு சொன்னவன் திருந்தவே மாட்டான். पीने वाले को मत पियो बोलने पर वो छोड़ेगा नहीं। कब वो प्रभु का डर उनके अंदर आएगा, ऑटोमेटिक वो अपना धूम्रपान छोड़ देगा। நீ பாவத்தை செய்யாதேன்னு சொல்றதை விட தேவ பயத்தை அவனுக்குள்ள கற்றுக்கொடு, அவன் பாவம் செய்ய மாட்டான். பைபிள் அப்படிதான் சொல்லுது, பாவத்தை அவன் வெறுப்பானா. ஹலோ, உங்களுக்கு பாவத்தை நீ நேசிக்கிறியா, பாவத்தை வெறுக்கிறியா? என்னால விடவே முடியல, வெறுக்கவே முடியல, மறக்கவே முடியல. கவனிக்கிறீங்களா பிரதர்? பாவத்தை வெறுக்க முடியல, விட முடியல. ஏன் உன் பிள்ளைனால பாவத்தை விட முடியல, வெறுக்க முடியல, ஒதுங்க முடியல? சார், நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன், அவன் வந்துட்டே இருக்கிறான். நான் ஒதுங்கி ஒதுங்கி போறேன், அவன் வந்துட்டே இருக்கான். ஏன் வரானா? நீ ஒதுங்கிறத ஒதுக்கல, நீ அதுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ரெமெடி, அந்த நேரத்துக்கு நீ சான்ஸ் நீ என்ன பண்ணிடுற, மிஸ் பண்ணி எஸ்கேப் ஆக பார்க்குற எல்லாமே. அப்படிப்பட்ட இடத்தை ஷட் டவுன், ஷட்டர் க்ளோஸ் பண்ணு, புட்ட போடு. இதுக்கு மேல அவ கோவிச்சுக்குவா, வருத்தப்படுவா. தப்பா நினைச்சிட்டான்னா இந்த விட வேண்டாம். யாரு தப்பா நினைக்கிறாங்களோ இல்லை நினைக்கலையோ, என் ஆண்டவரை தப்பா நினைச்சிடக்கூடாது. अरे कोई मुझे पसंद करेगा ना पसंद करेगा, पाप के लिए, पाप करने वाला के लिए उनका पीछे पीछे जाना मुझे पसंद नहीं है, क्योंकि पाप करने वालों का अलग होने से हमारा अंदर परमेश्वर का डर रहेगा, तो पाप को छोड़कर भागेंगे नहीं, पाप का करने वालों को छोड़ देंगे. पाप से मतलब नहीं, पाप करने वाला से ही मतलब है. பாவத்தின் மேல எனக்கு வெறுப்பு இல்ல, பாவத்தை செய்கிறவன் மேல தான் எனக்கு வெறுப்பு. ஆண்டவர் பாவியை நேசிக்கிறாரு, पावत वेरुक्கிறார். परमेश्वर प्रभु पाप को घृणा करता है, पापी को प्रेम करता है. तुम पापी है, तुमसे प्रेम है, लेकिन पाप करने वाला से घृणा रखता है. பாவத்தை செய்யறவன் மேல ஆண்டவர் அருவருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே தேவ பயம் பாவத்தை வெறுக்கவும் தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்யவும் வழிவகுக்கிறது. இந்த ரெண்டுக்குள்ள தேவ பக்தி தேவ பயத்துக்குள்ள இருக்கிற வேறுபாடு என்ன, டிஃபரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவ பக்தி என்பது தேவன் மீதான அன்பு. நோட் பண்ணிக்கங்க, தேவ பக்தி என்றால் தேவன் மீதான லவ், காட்ஸ் லவ். भक्ति, भक्ति से शक्ति, शक्ति से मुक्ति, मुक्ति से प्राप्ति. यदि परमेश्वर की भक्ति आपका अंदर रहेगा तो आपका अंदर ऑटोमेटिकली प्रभु का भय आ जाएगा, खुदा हमको देख रहा है. इसलिए அதனாலதான் தேவ பக்தி என்பது தேவன் மீதான அன்புங்க. தேவ பக்தின்னு என்ன? எதுக்குயா சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க? அவர் மேல வச்சுக்க அன்பு. எதுக்குயா பாட்டு பாடுற? அவர் மேல வச்ச அன்பு. எதுக்குயா உபவாசம் இருக்க? அவர் மேல வச்ச அன்பு. எதுக்குயா பரிசுத்தமா பண்ற? அவர் மேல வச்ச அன்பு. எதுக்குயா இரவெல்லாம் ஜெபிக்கிற? அவர் மேல வச்ச அன்பு. சார், ஆண்டவர் மேல வச்சுக்கிற அன்புனால தான் என் பாவமே செய்யாம இருக்கேன். ஆண்டவர் ஒரு மனுஷன் நேசிக்க ஆரம்பிச்சான்னா பாவம் அவனால செய்யவே முடியாது. பாவம் ஒருத்தர் செய்யறானா அவனுக்கு ஆண்டவர் மேல அன்பே, சத்தமா சொல்லுங்க, அன்பே இல்ல. மீண்டும் மீண்டும் தவறுகிறானா நீ ஆண்டவரை விட்டு கை விட்டுட்டு பாவத்தோட கை கோர்த்துட்டேன்னு அர்த்தம். நீ தேவன் மீது அன்பு வர 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 மனுஷன் மீது வெறுப்பு தான் வரும். மனுஷன் மீது அன்பு வர வர தேவனுடைய அன்பு குறைய ஆரம்பிச்சிடும். தேவ அன்பை வச்சு மனுஷனை நேசிக்கலாம், ஆனா மனுஷன் மேல் காண்பிக்கிற அன்பை வச்சு தேவனை நேசிக்கவே முடியாது. ஏன்னா தேவன் தான் அன்பா இருக்கிறாரா. அப்போ தேவ பக்தி என்பது தேவன் மீதான அன்பு. தேவன் ஆமே ஆமே தேவ பயம் என்பது அவர் மீதான தேவ பயம்.
திரும்பி சொல்றேன், தேவ பக்தி என்பது அவர் மீதான அன்பு, தேவ பயம் என்பது அவர் மீதான தேவ பயம். நீங்க நிறைய பேருக்கு தேவ பயம் இல்லாதனாலதான் அழகா தம்பி சங்கீதத்தின் சொன்னா, ஆலயத்துக்கு வர்றதில்லை, அவங்க டைமுக்கு தான் வருவாங்க, அவங்க டைமுக்கு தான் போவாங்க, அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும், அவங்க கேட்கும் போது ஆண்டவர் கொடுக்கணும், அவங்க ஜெபிக்கிறது நடக்கணும். நிஜமா சொல்றேன், தேவ அன்புன்னு இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒழுக்கமா இருப்பான். நீ ஒழுங்காகணுமா, உனக்கு தேவ அன்பு உள்ள இருந்தாவே போதும். குடும்ப வாழ்க்கை நல்ல சீர்திருந்தணுமா, देव अன்பு வாழ்க்கையில் வந்தாவே போதும். अब पारिवारिक जीवन में अच्छा से रहना है, प्रभु के अंदर आपका अंदर प्रेम रहेगा तो जरूर आप पारिवारिक जीवन में बढ़िया से जीवन बिताएंगे. प्रैक्टिकल लव आपका अंदर नहीं है तो उसका कारण क्या है? प्रभु के अंदर का जो लगाव घट गया. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில என்ன சொல்றதுங்க, அந்த நாய் நாயினுடைய அன்பை காண்பிக்குது, மாடு மாடுனுடைய அன்பை காண்பிக்கிறது, ஒரு 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 முயல் முயலுடைய அன்பை காண்பிக்கிறது. ஒரு எந்த ஒரு விலங்குகளை பாருங்க, நீங்க நேசிக்க ஒரு அணிலையும் கூட நீங்க நேசிச்சு அதுக்கு செஞ்சீங்கன்னா அது தன்னுடைய அன்பை காண்பிக்கும். ஒரு பேரட், ஒரு கிளி, அதுக்கு வாலாட்ட தெரியாது. என்னைக்கே ஒரு கிளி வாலாட்டியிருக்கா? வாலாட்டாது. அது என்னுடைய மூக்கை டச் பண்ணா அது கிஸ் பண்ணும். அப்போ அந்த அன்பை பிரகடனப்படுத்த வெளிப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு அன்பை வச்சிருக்காரு. பூனையிட்ட போய் நீங்க தலைய வருடுனீங்கன்னா அது நம்ம காலை சுத்தி சுத்தி அந்த வால்ல அது வருடும் நம்மள. இதை மாட்ட போய் நீங்க தலைய தொட்டீங்கன்னா அது வால்ல வருடாது, நக்கி கொடுக்கும். அப்ப அந்த அன்பை ஒரு மிருகத்துக்குள்ளேயே பார்க்க முடியும்னா, என் தேவனுடைய அன்பு எனக்குள் இருந்தா தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் காமிப்பேன். இவ்வளவுதான் சத்தமா. மிருகங்கள் அதனுடைய அன்பை காண்பிக்குது வெளியே. அத யாரோ ஒரு பழமொழி இப்படி சொன்னாங்க, நாய் மனிதனை என்ன செய்யும்னா பின்தொடரும். நாய் ஹலோ மனிதனை பின்தொடரும், ஆனால் மனிதனை பின்பற்றாதான். எப்படி பிரதர் புரியுதா? நாய் மனிதனை ஃபாலோ பண்ணும், பின்தொடரும், ஆனா மனிதனை பின்தொடராது, பின்பற்றாது. நல்லா கவனிங்க, பின்தொடர்வது வேறே, பின்பற்றுவது வேறே. நல்லா கவனிங்க. நாய் பாருங்க, எந்த இடத்துலயும் மனுஷன் ஏதாவது கொடுத்துட்டான்னா அதவே பின்னாடியே வந்து வந்து வாலாட்டிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வேற பக்கம் போயிடும். கவனிச்சிருக்கீங்களா? ஆனா மனுஷன் அப்படி இல்லை. மனுஷன் மனுஷனாவே தான் இருக்கான். இப்பதான் நான் சொல்லித்தரேன், தேவ பக்தி நமக்குள்ளே, தேவ பயம் இருந்தால், தேவ பக்தி நமக்குள் இருந்தால் தேவ அன்பு நமக்குள் காணப்படும். நான் திரும்பி திரும்பி சொல்றேன், மிருகங்களை பார்க்கும் பொழுது, பட்சிகளை பார்க்கும்போது ஒரு சின்ன லவ் பேர்ட்ஸ், ஏங்க ஒன்றும் வேண்டாம், வாய் பேசாத மீன் வளர்த்துனா உங்களுக்கு தெரியும். அந்த கோல்டன் ஃபிஷ், நீங்க அந்த தண்ணி தொட்டிக்குள்ள நீங்க அதுக்கு ஆகாரம் ஃபீட் பண்றீங்கன்னா அந்த மேலே போடுறதுக்கு நீங்க பக்கத்தில் போய் இப்படி கையை வச்சிட்டீங்கன்னா போதும், உங்க கையை டச் பண்ணுங்க கண்ணாடியில். இதெல்லாம் ரசிங்க, இயற்கையை ரசிங்க, தேவனுடைய படைப்பை பாருங்க. அது ரிப்ளை பண்ணும், அது ரிட்டர்ன் பண்ணும். நீ சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது ரிட்டர்ன் கொடுத்து வந்து ஒரு அந்த கண்ணாடி கிட்ட வந்துட்டு உன்னை டச் பண்ண பார்க்கும். அது நின்று கொடுக்கும். டால்பின், அவ்வளோ பெரிய டால்பின், மனுஷனுக்கு அது கண்ட்ரோல் ஆயிருது. அவ்வளோ பெரிய யானை அன்புக்கு கண்ட்ரோல் ஆயிருது. அவ்வளோ பெரிய சிங்கம், ஹலோ நமக்கு மனுஷனுக்கு கண்ட்ரோல் ஆயிருது. அவ்வளோ பெரிய புலி மனுஷனுக்கு கண்ட்ரோல் ஆயிருது. ஏன் பாம்பும் கூட மனுஷனிடத்துல கண்ட்ரோல் ஆயிருது. அந்த அன்புக்கும் அதனுடைய பாசத்துக்கும் மிருகமே வளைஞ்சு கொடுக்கும். என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிட்டீங்க?
நீங்க பதில், இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. ஏன்பா? மிருகம் அதுக்கு செய்யறதுக்கு திருப்பி கொடுக்கும், ஆனா மனுஷங்கிட்ட மட்டும் ஒத்துக்கிட்டீங்களா? आपका नहीं समझ में आ रहा है ना? अरे जानवर को प्रेम दिखाने से प्रेम दिखाता है जी. बड़ा जानवर में, छोटा जानवर में, कोई भी जानवर हो, उसका अपना प्रेम को हमारा पास दिखाता है. लेकिन वही प्रेम मनुष्य करने पर वो मनुष्य प्रेम दिखाता नहीं, मुंह दिखाता है. முகத்தை காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஹலோ, என்னைக்காவது சிங்கத்தின் கூட சாப்பாடு வாயில் ஊட்டி விட்டுறலாம், அது கடைசி வரைக்கும் உன்னை தீங்கு செய்யாது. ஆனா எந்த மனுஷனுக்கு நீ சோறு போடுறியோ, ஹலோ, பைபிள் சொல்லுகிறது, என்னோட அப்பம் புசித்தவன் எனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கினான் என்று பைபிள் சொல்லுகிறது. தாவீது வேதனையோடு அதை எழுதியிருக்காரு. அதான் உலகத்தை சொல்லுவான். ஹலோ, இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? வளர்த்தின கடாய் சல்லமோ எப்பா எல்லாம் தூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னா என்ன, கடைசி வரைக்கும் வளர்த்திட்டு இருப்ப. அந்த பிள்ளை வளர்ந்து வருவா, அவ குடும்பம்னு வரும்போது என் புருஷன் சண்டைக்கு நிற்பா. அழகு போல வளர்த்திட்டு இருப்ப, படிக்க வைப்ப, குழந்தையில அப்பா மடியை விட்டு இறங்காது. இப்ப அப்பாவை கண்டாவே பிடிக்காதுன்னு சொல்ற பிள்ளைங்க இருக்கு. கூடவே இருக்கிற வரைக்கும் நல்ல கணவன், நல்ல மனைவி. போன வாரத்தில், ஹலோ கவனிக்கிறீங்களா, ஐசி வார்டில் நான் வெளியே ஓடி 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 உதவி செஞ்சுட்டு இருக்கேன். உள்ள இருந்துட்டு ஒரு டீமே நிற்கிது. அந்த அக்கா அம்மாட்ட, அம்மா உங்களுக்கு கிடைச்ச பையன் ரொம்ப தங்கமான பையன், உங்களுக்கு கிடைச்ச பையன் ரொம்ப நல்ல பையன் கிடைச்சிருக்கு, எவ்வளோ மதிப்பு, எவ்வளோ உங்க மேல பாசம். வந்து வந்து ஒவ்வொருத்தரையா மாறி மாறி எப்படி இருக்காங்க, எதை வேணுமா எதை வேணும் கேட்டுட்டே இருக்கிறாரு உங்க பையன். அப்ப கூட இருக்க ஒரு பொண்ணு, பிறகு கவனிக்கிறீங்களா, கூட இருக்க ஒரு பையன் அவன் சிரிக்கிறானா. அந்த டீம்ல, அந்த ஐசி வார்டுக்குள்ள இருக்கிற அந்த டீம் பையன் சிரிக்கிறானா. நீ எதுக்கு சிரிக்கிற? ஏமா எதுக்கு சிரிக்கிறேனா? அது அவங்க பையன், நீ நினைச்சிருக்க பையன் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ஹலோ, புரியுதா? ஹஸ்பண்டா இல்லைங்க, பசங்க தான் அம்மாவுக்காக இந்த அளவுக்கு ஓடி ஓடி உதவி செய்வாங்க. இன்னைக்கு இந்த காலத்துல மனைவிக்காக செய்யக்கூடிய புருஷங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன செய்தேங்கிறத விட உன் மனைவி அவள் வருத்தத்தில் இருக்கும் பொழுது, அவள் சுகவீனப்படும் பொழுது, சுகமில்லாது இருக்கும் பொழுது, உன் சுகத்துக்காகவே வைத்திருக்கிற உன் மனைவியை அவள் சுகவீனப்படும் பொழுது, ஹலோ கவனிக்கிறீங்களா, உன் அன்பு அந்த மகளுடைய இருதயத்தை தொடணும். நான் ஒன்று சொல்லட்டுமா, மனைவி மேல காண்பிக்கிற, இல்ல கணவன் மேல காண்பிக்கிற, இல்ல பிள்ளைகள் பெற்றோர் மேல் காண்பிக்கிற, பெற்றோர் பிள்ளைகள் மேல் காண்பிக்கிற அன்பு, பிரைஸ் தி லார்ட், அந்த காண்பிக்கிற அன்பு ஏதோ இல்லைங்க, அவங்க உள்ளத்தை தொடணும். கை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. தேவ பக்தி தேவ அன்பை கொண்டு வரும். உன் புருஷனுக்குள்ள ஏன் அந்த அன்பு இல்லைன்னா பக்தியே இல்லை. ஏன் அன்பு இல்லைன்னா அவனுக்குள்ள தேவ பயம் வரல. ஏன் உன் மனைக்கு உன்னை கண்டா பிடிக்கலைன்னா உனக்குள்ள அந்த தேவ பயம் இல்லை. காட்ஸ் ஃபியர் மிக முக்கியம். அதிகமா சென்டிமெண்ட் நம்ம வாயில, நான் செத்து போயிட்டா தான் உனக்கு தெரியும், இதெல்லாம் நிறுத்துங்க. சும்மா இந்த சென்டிமெண்ட்ல எல்லாம் காய் பழுக்காது. நான் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், நான் இருந்துட்டு என்ன பிரயோஜனம், நான் எதுக்கு வாழ்ந்துட்டு, இதெல்லாம் நிறுத்துங்க. பிராக்டிக்கலா ஆண்டவருடைய அன்பை டிஸ்பிளே பண்ணுங்க. இயேசு சபையை நேசிப்பதை போல கணவன்மார்களே உன் அன்பு மனைவி மேல
அன்பாயிரும் பைபிள் சொல்லும்போது இந்த பைபிள் சொல்லுகிறது, தேவ சபையை நேசிக்கிறதை போல, கிறிஸ்து சபையை நேசிப்பதை போல உன் கர்த்தர் கொடுத்த உன் அன்பு மனைவியை நீ நேசின்னு பைபிள் சொல்லும்போது, தேவ பிள்ளை இன்னைக்கு நம்ம நாமே ஒப்பு கொடுப்போம். தேவ பக்தி நன்மையை தேவனோடு நெருங்க வைக்கிறது. தேவ பக்தி என்ன செய்யுதான்? சூப்பர். தேவ பக்தி தேவனோட என்ன செய்யுதாமா? சொல்லுங்க. தேவனோடு நெருங்க வைக்கிறது. தேவ பக்தி இருந்தா மட்டும்தான் நீயா ஜெபிப்ப, நீயா வசனம் கேட்கும்போது ஆமென் சோத்திரம் சோத்திரம் சொல்லுவ. தேவ பக்தி இருந்தா தான் நீயா உபவாசம் போடுவ. தேவ பக்தி இருந்தா நீயா அதிகாலை எழும்புவ. தேவ பக்தி இருந்தா தான் நீயா சர்ச்சுக்கு நேரமே வருவ. தேவ பக்தி இருந்தா தான் உனக்குள்ள ஆமென் தேவ பயம் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீனா அதிகாலையில் எழும்பி குடும்பத்தோட பாட்டு பாடி ஆராதிப்ப. தேவ பயம், தேவ பக்தி தேவனோடு நெருங்க வைக்கிறது. தேவ பயம் நம்மை தேவனுடைய கட்டளைகளை பின்பற்ற வைக்கிறது. தேவ பக்தி நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. ஆனால் தேவ பயம் நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது. இரண்டும் தேவை நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாழ்க்கையில வருகிற ஆபத்தை குறித்து விழிப்புணர்வு அல்லது எதிர்பார்ப்பு காரணமாக வருகிற வலுவான விரும்பத்தகாத உணர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே, நான் சொல்லுகிறேன், ஆபத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு எதிர்பார்ப்பு காரணமாக வருகிற வலுவான விரும்பத்தகாத உணர்ச்சி ஆவிக்குரிய உலகத்திலே இன்னைக்கு அதிகமா எது நம்ம நினைக்கிறோம்னா சாத்தானை குறித்து தான் அதிக பயம் நமக்குள் வருகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? சாத்தானிடம் இருந்து வருகிற பயம் இது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும்போது வருகிறது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? சாத்தானை குறித்த பயம் எப்போ வருது தெரியுமா? நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சரியில்லைன்னா தான் அது பயம் வரும். நான் கரெக்டாக ஜெபிக்கிறேன், நான் கரெக்டாக உபவாசம் பண்ணுறேன், நான் கரெக்டாக பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் நல்ல அதிகாலை ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், குடும்ப ஜெபத்தில் கரெக்டாக இருக்கேன், நல்ல பைபிள் வசனத்தை படி இந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறேன்னா எனக்குள்ளே சாத்தானை குறித்த பயம் வராது. அவன் என்னை தொற்றுவான், என்னை அழிச்சிருவான், அந்த மந்திர என்னை கிரியை செய்யும், இந்த வியாதி என்னை அழிச்சிரும். இந்த பயமெல்லாம் எப்போ வரும்னா, சொல்லுங்க, சாத்தானிலிருந்து வருகிற பயம் எப்போ வருமா? சொல்லுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இல்லாம இருக்கும்போது சாத்தான் மேல இருக்கிற பயம் உங்களுக்கு அதிகமா வரும். புரியுதா இல்லைங்களா? புரியலையா? அந்த எதிர் வீட்டுக்காரன் எனக்கு எலுமிச்சம்பழத்தை அனுப்பி வருவான், அந்த எதிர் வீட்டுக்காரன் எனக்கு செய்வன பண்ணிடுவான், அவன் கண்ணு என் மேலே பட்டுருச்சு, அவன் காது என் மேலே பட்டுருச்சு. இதெல்லாம் எப்போ சொல்லுவோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தடுமாறும் பொழுதுதான் சாத்தானை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள வருமாம். திரும்ப திரும்ப சொல்றேன், ஏமேன், வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆமேன் ஆமேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும்போது வருகிறது தேவனோடு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் அல்லது பகுதி தொடர்பு கொண்டு பகுதி உலகத்தோடும் பாதி தேவனோடும் வாழும்போது இந்த பயம் வருகிறது. சாத்தான் மேல எப்போ பயம் வரும்னா பாதி ஆண்டவரோடும் பாதி உலகத்தோடு இருக்கும்போது தாங்க பயம் வரும். சாத்தானை கொண்டு பயப்படுறீங்களா அப்படின்னா நீ இன்னும் என்னதான் செய்யற? பாதி தேவனோடும் பாதி உலகத்தோடு இருக்கேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வாழ்க்கையின் அன்றாட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது சாத்தானிடமிருந்து வரும் பயம் சூழ்நிலையை பற்றி அதிக கவலையை உருவாக்குகிறது. வாழ்க்கையினுடைய அன்றாட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது சாத்தானிடமிருந்து வரும் பயம் சூழ்நிலையை பற்றி என்ன செய்யுமா? கவலை உருவாக்கும். ஹலோ, சூழ்நிலைன்னு என்னது? இன்னைக்கு இருக்கிற வருமானம். சூழ்நிலைன்னா என்னது? இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம். இந்த பயத்தை உண்டு பண்ணுவதனுடைய காரணம் அந்த சூழ்நிலையை பார்க்க வைப்பது சாத்தான். ஏன் கவனிக்கிறீங்களா? சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. சூழ்நிலைக்கு நடுவே கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அது புரியும்படியா நிறைய வசனங்கள் சொல்லலாம்.
இருந்தாலும் மேலோட்டமாக நான் உங்களோட பேசிட்டு போகிறேன். நேபுகாத் நேச்சார் போட்டது ஆராதனைக்கு விரோதமாக நின்போது ஆமேன் என்ன செஞ்சான்? அவன் நெருப்பு சூளைவே போட்டான். அது அவனுக்கு பெரிய மேட்ரா கிடைக்கல, அவனுக்கு தெரியல. ஏன்னா நெருப்பு சூளையில போட்டாலுமே ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர் என்பதை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனை பற்றி நன்கறிந்திருந்தான். பிரதர், நீங்க தேவனை பற்றி நன்கு தெரியுறீங்களா? நல்ல கவனிங்க. இன்னைக்கு மனுஷன் வியாதியை பத்தி தான் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கான். எது சாப்பிட்டா என்ன வியாதி வரும்னு, எது சாப்பிட்டா பாதுகாப்பா இருக்கலாங்கிறது தெரியாது நிறைய. எது சாப்பிட்டா வியாதி வருங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கான். சாத்தானுடைய வியாதி வருவதே சாத்தான் கொண்டு வர்றதுதான். நல்லா கவனிங்க. பலவீனத்தை கொண்டு வரதே சாத்தான் கொண்டு வர்றதுதான். அவனை குறித்து தெரிந்து வைக்க வேண்டாம். அந்த வியாதியிலும் தேவன் யார் என்பதை அறிந்து வைத்தோம் என்றால் அந்த வியாதியை கண்டு பயப்படவே மாட்டோம். அதுதாங்க சாத்ராக் மேஷாக். அவரை இன்னார் என்பதை அவன் அறிந்திருந்தான். தானியேல் அறிந்திருந்தான். சிங்கத்தை காட்டிலும் தானியேலுக்கு அவன் ஜபத்தின் மேல் அவ்வளவு நம்பிக்கை. சிங்கத்தை காட்டிலும் ஜபம் அவ்வளவு பெருசா அவன் நினைச்சான். நம்ம ஜபம் சிங்கத்தை காட்டிலும் பெருசா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், சாத்தானிடம் இருந்து வருகிற அந்த பயம் மனுஷனுடைய வாழ்க்கையில பதட்டம் அடைய செய்து ஆண்டவருடைய துணை இல்லாமல் காரியங்களை நாமவே செய்யும்படி செய்கிறது. சாத்தானுடைய பயம் என்ன செய்யுமாம்? பதட்டமடைய செய்து ஆண்டவருடைய துணை இல்லாமல் காரியங்களை நாமவே செய்யும்படி அது செய்கிறதாம். நாம் ஒரு பாவத்தை செய்யும் போது தெரிந்தோ தெரியாமலோ பயம் நம்மை பாவத்தை செய்தது குறித்ததான பயம் நம்மை கண்டிக்கிறது. பாவத்திற்கு தீர்வு இல்லாதது போல் நம்மை கண்டித்து சில வேளைகளை தற்கொலை வரை இட்டு செல்கிறது பயம். பாவம் ஒரு மனுஷன் செய்து விட்டால் அந்த பயம் என்ன செய்து விடுமா? பாவம் செய்ததினால் வருகிற பயம், தேவன் நம்ம கூட இல்ல, அவர் நமக்கு துணை நிற்க மாட்டாரு, நான் பாவம் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல் நான் வாழ முடியாது என்பதை அவன் என்ன செய்கிறான்? தற்கொலைக்கு நேராக அந்த பாவம் பிசாசு என்ன செய்து விடுகிறான்? கொண்டு போய் விடுகிறான். இன்னைக்கு ஒரு பொண்ணு தப்பு செஞ்சானே ஏன் வீட்டை விட்டு ஓடி போயிடுறான்? ஒரு பையன் தப்பு செய்யறான ஏன் வீட்டை விட்டு ஓடி போறான்? ஏன்னா பாவம் செய்த பிறகு அவங்களால அந்த வீட்டில் தொடர்பு வைக்க விடாதபடிக்கு அவன் விட்டடித்து ஓட வைக்கிறான். இதுதான் சாத்தான் மூலமாய் வருகிற பயம். திரும்பி திரும்பி சொல்றேன், தயவு செய்து நீங்க நல்லா பதிய வச்சுங்க. உங்களுடைய எண்ணங்களை மிகவும் சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியம். பயம் வேண்டாம், நமக்குள் தேவ பயம் வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு தூரம் உங்களோடு நான் இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். நன்றாக கவனிங்க. சில பயம் நம்மை நம்பிக்கையற்றவர்களாக ஆக்கி நம் தன்னம்பிக்கையை போக்குகிறது. நமக்கு எதிர்மறை ஆற்றலை கொடுத்து நம் நிலைமையை மிகவும் மோசமாக்கும்படிக்கு நாம் செய்யும் வேலையை செய்யாதபடி தடுக்கிறது. ஒரு தவறு செய்த பிறகு ஜெபிக்க முடியறதில்லை. ஒரு பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த என்ன செய்துங்க, நம்மை குறுகுறுன்னு என்ன செய்துங்க, முழங்கால் படியிட விட முடியாம, கண்ணை மூட முடியாதபடிக்கு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நல்லாவே இருக்காது. படிக்கிற பிள்ளைங்க படிக்க முடியாது, வேலை செய்யற பிள்ளைங்களால வேலை செய்ய முடியாது, தூங்க முடியாது, அவன் சாப்பிட பிடிக்காது, எது செஞ்சாலுமே எப்படி இருக்குமா? நல்லாவே இருக்காது. பிரதர் கவனிக்கிறீங்களா? யார் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. இந்த பாவம் செஞ்சு அவனுக்குள்ள ஒரு சாத்தான் கொண்டு பயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பயம் என்ன செய்யுதுன்னா, உனக்கு யாரும் இல்லை, உன்னை யாருக்குமே பிடிக்காது, நீ ரொம்ப பரிசுத்தம் உள்ளவன்னு சொல்ற, நீ ஜெபிக்காத, உன் ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நீயே பாவி, பைபிள் வாசிக்காத, சர்ச்சுக்கு நீ போகாத, வீட்லயே படுத்துக்க, நல்லா படு, காலை நீட்டிட்டு படு, உனக்கு தான் வியாதியே, படு. சாத்தான் கொண்டு பயம் இதுங்க. வியாதியை குறித்து பயத்தை கொண்டு வந்து உன்னை படுக்க வச்சிருவான் சாத்தான். அதுக்கு உதாரணம் தான் இந்த தாய். என்ன வந்தாலும் சரி ஆராதனை நான் விட மாட்டேன். ஒருவேளை ஐசியூ வார்டில் இல்லாம வார்டில் இருந்தா போலாண்டு வந்திருப்பாங்க. போன வாரம் இருந்தாங்க, இன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது கூட்டிட்டு வந்துட்டேன், நான் வரேன், இன்னைக்கு இதெல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள் தாரும். நாம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
அவரோடு தினமும் நடக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வசனத்தோடு நடக்கும்போது தான் தேவ பயம் உண்டாகுமா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவருடைய வசனத்தின்படி நடந்தால் மட்டும்தான் நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படும் பயம் வரும். ஏங்க, ஏன் ஒரு மனுஷன் பாவம் செய்யறானா அவனுக்குள்ள என்ன இல்ல? தேவ பயம் இல்ல. ஏன் தேவ பயம் இல்ல? அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள. ஏன் இயேசு உள்ள வந்தோடனே என்ன சொல்லிடுவாரு? இயேசு உள்ள வந்தோடனே, அம்மா ஐயோ, இயேசு உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொல்றாரு, என்ன சொல்றாரு? யாரா ஒருத்தர் சொல்றீங்களான்னு பாப்போம் சத்தமா. ஏமா இப்ப எதை டாபிக்கா பேசிட்டு இருக்கிறோம்? இயேசு உள்ள வந்தோடனே என்ன சொல்லுவாருன்றேன்? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இருக்காரா பிரதர்? இருக்காரா? இருக்கிறாரா? ஆண்டவர் வரும்போது சொல்வாரு, நீ பயப்படாதே. காற்றையும் கடையும் கண்டு ஏன் பயந்தாய்? காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. அதட்டினார், காற்று அமைதலானது, கடல் பொங்கினது, அப்படியே அது அமைதலானது, அமர்ந்தது. இயேசு எழும்பினார். போதகரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையான்னு சொன்ன ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. நான் சாவது ஆண்டவர் விரும்பாதவர். ஆமென் சொன்னேன்னா வீட்டுக்கு வருவேன், இல்லை செத்தே போவேன். வாயை திறந்து சொல்லு. பயந்தே சாவேன். இந்த ராட்டாந்தூரியில் ஏறி பயந்தே சாவான். ஆனா அதுல கொக்கி போட்டிருக்கோம், இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம். ஐயோ சுத்துதே சுத்துதே. அந்த நேரத்தில் தான் ஒரு நட்டுக்கு இது கலண்டுதுன்னா அப்புறம் ஏன் ஏறுற? அது வேகமா சுத்து, வேகமா சுத்துக்க ஒரு நட்டு போல்ட்டு கலண்டுனா என்ன ஆகும்? உன்னை யார் சொன்னா? ஹலோ, ஏப்பா புரியுதா இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற இந்த பயம் என்ன செய்துங்க? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே. நான் மடிந்து போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. நான் அழிந்து போவது தேவ சித்தம் அல்ல. நான் வியாதி படுக்கையில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. ஒரு வியாதிஸ்தனை பார்க்கும் பொழுது பயப்படாத என்கிறார். நாயின் ஊர் விதவினுடைய மனைவி, இந்த மகன், ஆமென், இவள், ஆமென், ஸ்தோத்திரம், அழுது கொண்டு வரும்பொழுது எல்லாரும் கூப்பாடு இருக்கும்போது இயேசு அழுகலப்பா, அழுகிறலோடு சேர்ந்து அவரும் போய் என்ன செய்யறாருன்னா, அந்த பாடை கிட்ட போய் பாடையை தொட்டாரு, பாடையை நிறுத்தினாரு. அல்லேலூயா. பாடையை தொட்ட உடனே அவன் எழும்பி உட்கார்ந்தாங்க. ஆண்டவருக்கு நீ அழறது பிடிக்காதே. பயந்து அழுது கொண்டு இருந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, பயப்படாதேயா, நீ மடிந்து போவது இல்லையா. இப்ப ஆமே காற்றை அடக்க அவரால் முடியும். ஆமே கடல் கொந்தளிப்பது அமர்த்துவது அவரால் முடியும். அவர் கவலைப்படுகிறது தேவனா. மனுஷன் என்ன சொல்ற, சீஷன் என்ன சொல்றாங்க, உமக்கு கவலை இல்லையா? சில வேளைகளில் என்னை நானும் அப்படிதான் ஆண்டவர் பார்த்து சொல்லிவிடுகிறேன், நான் உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே. சார் இன்னைக்கு சொல்லட்டுமா, உங்க மேலே கவலைப்படுகிற ஒரே ஒருவர் தேவன் மட்டும்தான். உங்களை பற்றி சிந்திக்கிற தேவன் ஒருவர் மட்டும்தான். உங்களை குறித்துதான் சிந்தனை வைக்கிறது அவருக்கு மட்டும்தான். நீ கவலைப்படான்னு சொல்லி அவர் கவலைப்பட்டு இருக்கிறார். நீ அழாதன்னு சொல்லி அவர் உனக்காய் கண்ணீர் வடிக்கிறாரு. நீ பாரத்தை என் மேல் வைத்து விடுங்கிறாரு. யாராவது பாரத்தை என் மேல வைன்னு சொல்லுவாங்களா? அவர் மட்டும்தான் சொல்றாரு, உன் பாரத்தை என் மேல வை. சரிதானே? அழாதேன்னு சொல்றது அவர் மட்டும்தான். நீ சொல்ல முடியுமா? யாருக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்னா, இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ தேவ பயம் உள்ள வந்துடும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்க? கரங்களை வைத்து அல்லேலூயா. ஹலோ, அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீனா உனக்குள்ள அந்த பயம் உன்னை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போங்க. வியாதி கண்டு பயப்பட மாட்டேன், வேலையை கண்டு பயப்பட மாட்டேன், பணத்தை கண்டு பயப்பட மாட்டேன், கடன்காரனை கண்டு பயப்பட மாட்டேன், குடும்பத்தை கண்டு பயப்பட மாட்டேன், பிசாசை கண்டு பயப்பட மாட்டேன், சூழ்நிலை கண்டு பயப்பட மாட்டேன், இருட்டை கண்டு பயப்பட மாட்டேன், பரீட்சைகளை கண்டு பயப்பட மாட்டேன், எக்ஸாமை கண்டு பயப்பட மாட்டேன், நாளைக்கு ஃபீஸை கட்டணும் அதை கொண்டு பயப்பட மாட்டேன், நாளைக்கு என்ன நடக்கும் பயப்பட மாட்டேன். சார், எனக்கு கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இயேசுவையாக்கு நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை பெரிய வார்த்தை பாருங்க. ஆமாம்பா, டாக்டர் கர்ப்பப்பையில கட்டியும்பா,
அவனுக்கு தெரிஞ்சது கட்டி மட்டும்தான். நீ சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, சோதரம். பாருங்க, அவரோடு தினமும் நடக்கும் மனிதனுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் உண்டாகும். நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கும் போது தேவ பயம் வருகிறது. லூக்கா விளக்குவது போல நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று பயம் இருப்பதால் அது நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். லூக்கா 12:5. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் கவனிங்க. நீங்க யாருக்கு பயப்படணுமா? தேவ பயம் அவரை குறித்து நம்மை பயப்பட செய்யாது. அது நம்மிடம் இருந்து பயபக்தி மற்றும் மரியாதையோடு அவரிடம் வரும் பயம், அது அவர் நம் பிதாய் மற்றும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற ஆறுதலையும் கொடுக்கிறது. ஆமென். தேவ பயம் நாம் செய்யும் செயல்களில் கவனமாக இருக்க செய்து உலகத்தின் பாவங்களில் என்ன செய்யுமாம்? நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்களேன். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுதல் என்னத்தை கொண்டு வருமாம்? நீதிமொழிகள் 9:10. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை என்ன செய்யுமா? கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 26, 27 பாருங்களேன். நீதிமொழிகள் 14:2. ஆமென். இந்த நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறாகிறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹலோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன உண்டாக்குமாம்? ஜீவ ஊற்று. அப்படின்னா நீ மரண கண்ணிக்கு தப்பிக்கலாம். ப்ளீஸ், கர்த்தருக்கு பயப்படு பயம். பிரதர், ஹலோ, சோத்ரா, ஆலயத்துக்குள்ள வந்தா மட்டும் நம்மள அறியாமே சொக்கும் ஐயா, சொக்கும். இங்க சொக்குப்பொடி போடுறாங்களா? கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நான் என்ன செய்யுமா? எதிலிருந்து தப்பிக்கலாமா? என்ன பாசிங்க? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் என்ன செய்யுமா? மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஹலோ, அப்ப கர்த்தருக்கு பயப்பட பயம்னா என்ன நாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். கவனிக்கிறீங்களா? இயேசு என் கூட இருப்பது நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் என் கூட இருந்தாலே நான் சாத்தானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் தான் சொல்றாரு பயப்படாதேன்னு. அப்ப கர்த்தருக்கு பயப்பட பயம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா மரண கண்ணிக்கு என்ன செய்யலாம்? தப்பலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லலாம்? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடி எழுமி நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் தேவ பயமும் தேவ பக்தியும் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததனுடைய நோக்கம் சாத்தானால் வருகிற பலவிதமான பயங்களின் வாழ்க்கையை பாதித்தது. கண்களை மூடிக்கொள்ளலாமா? இன்னைக்கு எத்தனையோ எதிர்காலத்தை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் பயத்தோடு நீ வந்திருக்கிறாயா? அவர் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஆவியானவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் பயப்படுகிற காரியம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இனி வராதபடிக்கு இன்றைக்கு நான் பயந்தது போதும், உமக்கு ஒருவருக்கே நான் பயப்படத்தக்கதாக வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுவேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? சங்கீதம் 115:15 ஆமென், ஹல்லேலூயா 13 பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும். மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுள் நாட்களை பெருக பண்ணுமாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் திட நம்பிக்கையை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவன் ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுவது நமக்கு ஜீவன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா? நீங்க சொல்ல முடியுமா? ஐயா, அந்த காலவேளையில் ஆவியானவர் என்னோட பேசினார். அந்த பயம் எனக்குள் மரண பயம் வேண்டாம்,
கைகளை கீழே போடுங்க. எத்தனை பேர் ஐயா உண்மையாகவே எனக்குள்ள இந்த பயம், சாத்தானால் வருகிற பயம் தான் எனக்குள்ள இருந்தது. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன என்பதை எனக்கு ஆண்டவர் பேசினார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு ஆயுள் நாளை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறேன். மாத்திரம் உங்கள் வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் ஏப்பா உனக்குள் கர்த்தருக்கு பயக்கிற பயம்? ஐயா நான் பயந்துட்டு தான் வந்தேன். கண்ண மூடி ஆண்டவர் பாருங்களேன். பக்கத்தில் இருக்க பார்க்காதம்மா, உன் புருஷனுக்கு பார்க்காத, உன் மனைவியை பார்க்காத, உன் பிள்ளைய பார்க்காத, உன் படிப்பை நினைக்காத, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, யோசிக்காத. இன்னைக்கு உங்க வாயை திறந்து சொல்லுவீங்களா, தெய்வமே உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு என்ன என்பதை காற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. தயவு செய்து இன்னைக்கு பயந்து தான் வந்தேன். என் வேலையை குறித்து பயந்தேன், என் குடும்பத்தை குறித்து பயந்தேன், பிள்ளைகளை குறித்து பயந்தேன், வியாதியை கண்டு பயந்தேன், மனுஷனை கண்டு பயந்தேன். பிசாசனை பயத்துக்குள்ளே என்னை வைத்திருந்தான். இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். கைகளை தட்டி இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். விலகுவதாக சொல்லுங்க. விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த பயம் என்னை விட்டு, பிசாசுக்கு பயப்படுகிற பயம் என்னை விட்டு விலகுவதாக. 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 கர்த்தர் இந்த நாளிலே தேவ பயத்தை நமக்குள் கற்றுக் கொடுத்ததினால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவ பயம் நமக்குள் வந்ததினாலே கர்த்தர் உதவி செய்த கை கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த கூடுகையினுடைய ஆசீர்வாதத்திற்காக, தேவ பயத்திற்காக பிரதர் நெகேமியா முன்பாக கடந்து வந்து மனுஷனுக்குள்ள இந்த தேவ பயத்தை உண்டு பண்ணுவதற்காய் அவர் ஜெபிப்பார். நாம் நிறைவு செய்யலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா கிருபையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இம்மட்டு நேரமாய் எங்களோடு பேசின அந்த தேவ பயத்தை குறித்து எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவன் ஒருவன் தேவன் மேல் அன்பு வைக்கிறீர்களோ அவர்கள் நிச்சயமாகவே உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பாடுகளுக்கும் எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் பயப்பட தேவையில்லை. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஞானத்தின் ஆர்வம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் சபைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ தந்தருளும்படியாக இந்த வாரம் முழுவதுமாக என் குடும்பங்களில் தந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் பயத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வந்தீர்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் அந்த நாளிலே கொடுத்த வார்த்தை தேற்றும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே பாசமாக எவ்வளவோ பலவீனங்கள் மத்தியிலும் கர்த்தரை வைத்த அன்பின் நிமித்தமாய் எங்கள் ஆலயத்தில் ஓடி வந்திருக்கிற தாய்க்கு இன்னைக்கு பரிபூர்ணமான சுகம் தந்ததுக்காக ஆண்டவர் கர்த்தருடைய அன்பை மூலமாக எங்களுடைய தாய்க்கு சுகம் தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். சபையோர் யாவரும் ஒன்று கூடி என் தாய்க்கு சுகம் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட வசந்தோடி வாழ ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் வருகிற பொழுது சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை வைத்து ஹல்லேலூயா. God bless you.